மலேசியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சிகிச்சைக்காக நிதி திரட்டும் நோக்கத்தில் மலேசிய குழந்தைகள் புற்றுநோய் இயக்கமான சிசிஏஎம் இயக்கத்தின் தலைவர் லாவண்யா கணபதி ஏற்பாட்டில் நிதி திரட்டும் விருந்து நிகழ்வு நேற்று பெர்ஜயா டைம்ஸ் ஸ்கொயர் தங்கும் விடுதியில் தான்ஸ்ரீ வின்சென்ட் தான் ஆதரவுடன் நடைபெற்றது. நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சியின் மூலமாக பெறப்படும் நிதியை கொண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு விரைந்து சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவர் லாவண்யா கணபதி நம்பிக்கை தெரிவித்தார். சமூக ஆர்வலர்கள், வணிகர்கள், பொதுமக்கள் என பலரும் நிதி திரட்டும் விருந்தில் பங்கேற்றதுடன் நிதி உதவியையும் வழங்கியதாகவும், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காக அனைவரும் திரண்டு ஆதரவளித்ததற்கு மலேசிய குழந்தைகள் புற்றுநோய் இயக்கமான சிசிஏஎம் இயக்கத்தின் தலைவர் லாவண்யா கணபதி நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொழில் முனைவோருக்காக அரசாங்கம் வழங்கும் உதவி திட்டங்கள் அனைவருக்குமானதாக இருப்பதை அரசு உறுதி செய்யும் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். சிலரின் சுயநலத்தால் உதவிகள் பெறாமல் தொழில் முனைவோர்கள் விடுபடும் நிலை ஏற்படுவதாகவும், அது மாதிரியான சுயநலவாதிகளை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மலேசியாவில் 17 அமைச்சுகளில் தொழில் முனைவோருக்கான நிதி உதவிகள் வழங்கப்படுவதாகவும், அது முறையான விண்ணப்பங்களால் மட்டுமே நிதி வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தனக்கு வேண்டிய நபர்களுக்கு மட்டும் நிதிகளை வழங்கும் நபர்களை அரசாங்கம் அடையாளம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். அற்ப விஷயங்களில் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு மற்ற நாடுகள் முன்னேறி வருவதால் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற முக்கிய துறைகளில் நாட்டின் திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு மலேசியர்களை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். சீனா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகள் ஆற்றல் மாற்றத்தில் கவனம் செலுத்துவதாகவும், புதுப்பிக்க முடியாத வளங்களை சார்ந்திருப்பதை குறைக்க இலக்கு வைத்துள்ளதாகவும் அன்வார் கூறினார். இன்னும் நாம் ரகளை செய்கிறோம் மற்றும் அற்ப விஷயங்களில் சண்டையிடுகிறோம் என்று குறிப்பிட்ட அவர், சரியான விஷயங்களில் கவனம் செலுத்துவது தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க துறைகள் உட்பட அனைவரின் பொறுப்பாகும் என்று அவர் கூறினார். இன்று அலமாண்டா ஷாப்பிங் சென்டரில் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். ஒரு தனி விஷயத்தில் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகள் தனிப்பட்ட பழிவாங்கலை அடிப்படையாக கொண்டவை அல்ல, மாறாக நல்லாட்சியை உறுதிப்படுத்தும் முயற்சி என்று அன்வார் மீண்டும் வலியுறுத்தினார். லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளுக்கு தங்கள் கடமைகளை செய்ய பூரண சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் விசாரணைகளில் தாம் தலையிடவில்லை என்றும் அவர் கூறினார். மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் 54வது தேசிய பேராளர் மாநாடு கோலாலம்பூரில் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களின் வருகையோடு மலேசிய இளைஞர் பேரவைகளின் தேசிய தலைவர் இசாட் தலைமையில் நடந்தேறியது. தேசிய அளவில் 10,000 உறுப்பினர்களை கொண்டு மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றம் இயங்கி வருவதாக அதன் தேசிய தலைவர் முருகன் தெரிவித்தார். தமிழோடு உயர்வோம் எனும் முழக்கத்தை முன்வைத்து தமிழ் இளைஞர் மணிமன்றம் தொடர்ந்து செயல்படும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னாள் உறுப்பினர்களின் செயல்பாடுகள் வருத்தமளிக்கும் வகையில் இருந்தாலும் அவர்களை தாங்கள் மதிப்பதாக அவர் தெரிவித்தார். அதே வேளையில் அவர்களுக்கான எதிர்வினையையும் தாங்கள் காட்டுவோம் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். மலேசியாவில் இருப்பது ஒரே தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவை மட்டும்தான் என்பதையும், தமிழ் மணிமன்றம் எனும் போர்வையில் செயல்படுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவைக்கு எதிராக ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடுபவர்கள் மீதும், அவர்கள் முன்னாள் மணிமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கையை இனி மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டில் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் நிலைநிறுத்த தமிழ் இளைஞர் மணிமன்றம் பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்கிறது என்று மலேசிய இளைஞர் பேரவைகளின் தேசிய தலைவர் இசாட் தெரிவித்தார். அதனை செயல்படுத்துவதில் எதிர்நோக்கும் சிக்கல் நிதி சிக்கல் என்று அவர் குறிப்பிட்டார். அரசு மானியங்களை தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவை பெறுவதில் பல்வேறு தடைகள் இருப்பதையும் அவர் நினைவுறுத்தினார். ஆனால் மலேசிய இளைஞர் பேரவை என்றென்றும் தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையை அங்கீகரிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
கூலிமில் உள்ள ஒரு தங்கும் விடுதியின் லிப்டில் 3 குழந்தைகள் உட்பட 12 பேர் 3 மணி நேரமாக வெளியேற முடியாமல் சிக்கியதாகவும் மீட்புத்துறை அதிகாரிகள் அவர்களை மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 9:26 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்த நிலையில் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் லிப்டில் சிக்கியிருந்தவர்களை மீட்டதாகவும் கூலி மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் ஹமீசுல் அஸ்வான் ஹம்டான் தெரிவித்தார். லிப்டில் சிக்கியவர்களில் ஒரு கைக்குழந்தை, 3 சிறுவர்கள், 2 ஆண்கள், 6 பெண்கள் சுமார் 3 மணி நேரம் சிக்கி இருந்ததாக நம்பப்படுகிறது. லிப்டின் மேற்கூரையை பிரித்து அவர்கள் அனைவரையும் மீட்டதாகவும் ஹமீசுல் அஸ்வான் ஹம்டான் தெரிவித்தார். பேரா ஆயர்குனிங் சட்டமன்ற உறுப்பினரான இஷாம் ஷாருடீன் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பினாங்கில் நடந்த ஒரு கால்பந்து நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போது விளையாட்டாளர்களுக்கு ஊக்கமளிப்பதற்காக கைகுலுக்கும் போது மயங்கி விழுந்ததாக நம்பப்படுகிறது. பினாங்கு அரசு மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததை மருத்துவர்களும் உறுதிப்படுத்தினர். 59 வயதான இஷாம் ஷாருடீன் பேரா மாநில சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் தேசிய கால்பந்து அணியின் சிறந்த விளையாட்டாளரும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.